இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன எதுக்கடி பாக்குற? இப்ப என்ன நான் வெளியில போணுமா? இவனை நம்பிலாம் என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். அம்மா ப்ளீஸ். சாரா, என்ன ஆச்சு? எப்படி வரும்? எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட கேஷுவலா கேக்குற. உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா? சாரா, இல்ல சாரா, அது எதுவுமே பேசாத வரும். உனக்காக நாங்க நாள் முழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடானா இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண போய் உட்கார்ந்துட்டு இருக்க. என் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவனை நம்பாதடின்னு. ஆனா நான் உன்னை முழுசா நம்பினேன்டா. ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. எப்படி வரும்? என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு உன்னால இன்னொரு பொண்ணை பார்க்க போக முடிஞ்சது? இல்ல சாரா, எனக்கும் பொண்ணு பார்க்க போறத பத்தி சத்தியமா தெரியாது. அம்மா தான் சடனா கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா கூட்டிட்டு போனா போயிருவியா? அப்போ உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே, நான் என்ன பைத்தியக்காரியா? சொல்ல, நான் பைத்தியக்காரியா? சாரா, ப்ளீஸ் என்ன நம்பு. என்ன ஆனாலும் நீதான். நீ மட்டும்தான் என் வைஃப். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது உண்மையா வரும்? எஸ் சாரா, என்னால எங்க அம்மாவை ஏமாத்திட்டு உன் கூட வாழ முடியாது. இன்னைக்கு காலையில நாங்க போகலைனாலும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டேன். ஏய், அதுக்காக நீ முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு நீயும் வேணும், எங்க அம்மாவும் வேணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரதுக்கு எனக்கு ஓகே சொன்ன? நைட் ஒன்று வீட்டில் இருந்து அனுப்ப எனக்கு வேற வழி தெரியல. நீயே யோசிச்சு பாரு. எங்க அண்ணன் கௌதம் பண்ண தப்பால எங்க குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு. அதே தப்ப நான் எப்படி சாரா பண்ணுவேன்? அதுக்காக நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். எங்க வீட்டு சம்மதத்தோட நான் கண்டிப்பா உன்னதான் மேரேஜ் பண்ணுவேன். இனிமே நான் கண்டிப்பா ரீசன் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன், போதுமா? நீ தேவையில்லாம எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாத, ஓகே? நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் காலையில வந்து பார்க்குறேன். ஐ லவ் யூ. எனக்காக சாரா சாகர அளவுக்கு முடிவு எடுத்துட்டா. இனிமேல வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எப்படியாவது அம்மா கிட்ட அவங்க பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் ஏமா இப்படி தனியா உட்கார்ந்துருக்கீங்க? இன்னும் காலையில நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாரிப்பா, அம்மா இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போய் சங்கடப்படுத்திட்டேன். ஐயோ அம்மா, நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லப்பா, வெண்ணிலா இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அங்க இப்படி ஒரு குழப்பம் நடக்கும்னு நான் நினைக்கலப்பா. எங்க ஏன் ஆசைக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு
ஒரு மாதிரி நெருடலாவே இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னோட இந்த நம்பிக்கையில உனக்கு நம்பிக்கை இருக்கா வருண்? நீ என்னப்பா நினைக்கிற? அம்மா இப்படி ஒரு மனநிலையில இருக்கும்போது இப்போ சாரா பத்தி பேசுறது சரியா இருக்காது. அப்புறம் பேசிக்கலாம். என்னப்பா? அம்மா, நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். அங்கிருந்து வந்ததுல இருந்து எங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. இப்பதான்ப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க அம்மா இந்த குடும்பத்துக்கே எது பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்றவங்க. அவங்க பெத்த பிள்ளைக்கு யோசிக்காம பண்ணுவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. நான் நல்லா இருக்கேன். அண்ணாமலைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஆசையா வீடு தேடி வந்து உன்னை பொண்ணு கெட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி ஒரு பதில சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த போறியா வெண்ணிலா? உன் மனசை தொட்டு சொல்லு. அண்ணாமலை வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல? அவங்க பையன் வருண உனக்கு பிடிக்கல? உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஏய், அம்மா சொல்றத கேளு வெண்ணிலா, அவசரப்படாத. அம்மா, எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியா நடக்குது. நான் கிளம்புறேம்மா. வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, எங்க சொல்லுங்க. வெண்ணிலா சொன்னா கேளுமா. அம்மா சொல்றது கேளுடா. அம்மா. என் தங்கம்ல. இல்லம்மா, அக்காவுக்காக நான் போய் தான் ஆகணும். ஏய், நான் வரேன். போகாதம்மா. எங்க சொல்லுங்க. வெண்ணிலா, அம்மா சொல்றது கேளுடா. போகாதம்மா. வெண்ணிலா, ஏய். என்னங்க? சரி விடுமா. வா.